ஹலோ கைஸ். ஸோ வணக்கம் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் விட போகிறோம்னா எஃப்சி மொபைல் தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நீ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் தான் கேட்டிருந்தாரு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விளாண்டது தான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணால் நான் ஏற்றினேன். கொரோனா டைமில் ஒரு மாதம் விளாண்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை அப்படியே என்னாச்சுன்னு தெரில, ஃபோனில் டெலீட் பண்ணிட்டேன். போச்சுச்சான்னு தெரில. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்எஃப் கேம் பற்றி தெரிய வந்துச்சு. ஆனால் எஃப்எஃப் பார்த்திங்கன்னா நான் விளாட்ல அந்தளவுக்கு. நான் எஃப்எஃப்னையும் கொஞ்ச நாள் விளாண்டுருப்பேன். அதுவும் நான் அப்போ சுத்தமாக தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்போவும் விட்டுட்டேன் எஃப்எஃப். இப்போ தான் உங்களுக்கு கேம் ப்ளே சேனல் ஆரம்பிச்சு தான் விளையாட ஆரம்பித்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா நம்ம எது டீமு நம்ம டீமு. ஓகே வாங்க பார்த்திங்கன்னா நம்ம எப்படி விளாட்லான்னு எனக்கே விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு விளையாட பார்க்கலாம். ஒரு கோலாச்சும் அடிப்போமா, இல்லை இனிமே ஒரு கோல் அடிப்போமானா, இல்லை டை ஆக்கிறோமான்னு பார்க்கலாம். ஐயோ சேனல் நோட்டிஃபிகேஷன் வருது. ஐயோ கருமம் பால் போச்சு எட்ரா பால் போ. ஐயோ போச்சு கோல் வச்சிடுவோம் போல கைஸ். ஐயோ அவ்வளோதான் சுட்டிங்க போங்க. அப்போ கிளியர் அடிச்சிடலாங்க. இந்த மாதிரி வந்து கிளியர் அடித்தா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிளியர் அடித்தா தான் நமக்கு லக்கு. ஏன்னா பாஸ் அடித்து நம்ம டப்பும் வாட்ச் விட்டாங்கன்னா கோல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. கிளியர் அடித்தா அவங்க கோல் போஸ்ட் கிட்டே போகும். ஏன்னா அவே ஆயிரும். ஓடு ஐயோ அடி ஷிட். பார்த்திங்கன்னா எப்படி விளையாடணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா ஸ்லைடு இருக்குது. ஸ்லைடு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. எப்படி ஸ்பீடாக ஓடுறேன்னா இந்த பால் தூக்கிட்டு போகும்போது இந்த ஸ்ப்ரிண்ட் அண்டு ஸ்கில்னு இருக்குல்ல, அதை அழுத்தி பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஸ்பீடாக போவீங்க. அப்புறம் இந்த லைட்டாக இப்படி இந்த ஸ்வைப் பண்ணிங்கன்னா பால் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். ஓகே. ஐயோ டே பால் கொடுங்கடா டே. நான் டையாச்சு ஆக்கி விட்றேன்னா கோல் அடிக்க கூட ட்ரை பண்ண முடியல. அடப்பாவீங்களா அப்போ. ஐயோ போச்சு அவ்வளோதான். ஓடு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நல்லதே நடக்கும். அப்போடா எப்படியோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்து கிளியர் அடிச்சிட்டோம். நானாகிட்டால் அது நடந்து விடும். ஐயோ படுத்துறானே. எதிர்காலம் வரும், என் கடமை வரும். ஐயோ அப்போடா இப்படி எடுத்துட்டோம். அப்பா பால் அவே போ எடுத்தாண்டா. நான் கோல்கிக்கு பால் போகணும்னு நினச்சேன். விட்டுருந்தான் கோல்கி எடுத்து அடிச்சிருப்பான். ஐயோ என்னடா பாஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. ஐயோ ஆட்டோ போயிடுச்சா, அதனால தான் நான் நகர்த்த முடியலையா. நானும் பார்த்தேன் எப்படி தானா நகர்றான்ட்டு. அப்புறம் தான் இருந்துச்சு ஆட்டோ போச்சு. அவ்வளோதான். போடு பாலை கேட்ச் பண்ணோம். சூப்பர் கோல்கி. நல்ல வேலை. ஃபஸ்ட் டைம் ஓசியில் ஒரு கோல்கி கொடுப்பாங்க. அந்த ஓசியான்னு தெரில, மறந்து போச்சு. ஒரு கோல்கி இருக்கும், அந்த கோல்கி யூஸ் பண்ணுவேன். அது வேஸ்ட்டு. ஓகே ஐயா ஆஃப் டைம் முடிஞ்சிச்சு. இப்போது இன்னொரு ஆஃப் டைம் முடிஞ்சால் ஃபுல் டைம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே யார் எத்தனை கோல் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம கோல் அடிப்போமா, இல்லை எனிமி நமக்கு கோல் அடிப்பானா, இல்லை டை ஆகுமான்னு இப்போ தெரிஞ்சுன்னு கொஞ்ச நேரத்தில் கிளியர் அடிக்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அவே அடிச்சிட்டேன். ஐயோ என்ன கிட்ட வந்துட்டாங்க கோல் போஸ்ட் கிட்ட. ஐயோ போச்சு அப்பாடா அப்படியே கிளியர் அடிச்சிட்டோம். வெளில போயிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா ஐயோ போச்சு. கிளியர் அடி போடு கிளியர் அடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை டீம் தான் சொல்லுன்னு தெரில. விட்டாணி இந்த வீடியோ ஃபுல்லாக அதே கூட சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஹாப்பி கைஸ். நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சவால் விட்டுருந்தேன். என்னென்னா இந்த சம்மரில் ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிப்பேன்டா, அதில் அனிமே கண்டென்ட்ஸ் கிளிப்பு எடிட்லாம் போடுவேன்டா, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த லீவுக்குள்ளே அடிச்சிருவேன்டான்னு ஒன்று சொன்னேன். நான் கூட தோற்றுருவேன்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாளாக 79 சப்ஸ்கிரைபர்ஸில் நின்றுருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி திடீர்னு 99 வந்தப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் முந்தானேத்தே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. 90 வந்திருக்கு. ஐயோ கோல் வச்சிருவோம் போலே. போடு ஐயோ போடிடா. கோல்கி அவே தான். ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, விட்டுருந்தா கோல் அடிச்சிருப்பான். எப்படியோ வந்தால் கிளியர் அடிச்சிட்றான். போடு.   கிளியர். அப்பா.   கிளியர்.   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  கிளியர்.
வெளில போயிடுச்சு. அவே இல்லையா அவனே அவே அடிச்சிட்டான். ஓகே என்ன போடுறான்? சரி செட் டேக்கிள் பண்ணிட்டேன். ஆனால் என்ன நம்மளால் பால் எடுக்க முடியல. அவனோட இன்னொருத்தனுக்கு பால் அடிச்சுட்டேன், அவனோட இன்னொரு டீம்மேட்டுக்கு. ஓ மை காட் பிடிச்சிட்டான். கோல்கி பிடிச்சிடுவான். எப்படி தான் இப்படி டோர்லேருந்து இது பண்ணா அப்படின்னு போடு ஓடு 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 போடு பால் எடுத்துடும் ஐயோ ஷிட் போடு 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 கிளியர் அடித்தா கூட நம்ம கோல்கி போனால் கோல்கி கோல் அடிக்க முடியாது. ஏன்னா கோல்கி பிடிச்சிடுவான். எப்படின்னா ஆட்டோ வந்தால் கூட பிடிச்சிடுவான். இப்போ கோல்கி பிடிக்க மாட்டான், ஏன்னா அந்த லைனுக்குள்ளே வரல. அவே போயிடுது. ஐயோ ஃபுல் டைம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அப்பா எப்படியோ இனிமேட்டு கோல் அடிக்கவே வரல கைஸ். எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஓகே டை ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கோல் அடிச்சாச்சுன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு விளையாட வரல பங்கு இந்த கேமு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா என்ன கேம் வரும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். என்ன கேம்னா அமாங்கஸ்ஸு. அதுலேருந்து ஒரு காப்பி அடித்தாங்க பாருங்கள். அந்த கேம் எனக்கு சுத்தமாக பார்த்தாவே பிடிக்காது. அந்த கேம் பேர் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த கேம் பார்த்திங்கன்னா நேற்று என் ஃப்ரெண்டு ஏற்றி விளாட்லாண்டா அப்படின்னு சொன்னான். அதை பார்த்திங்கன்னா அமாங்கஸை பக்கா காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த கேமும் கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. அமாங்கஸோட 3D வெர்ஷன் மாதிரி தான் அந்த கேமு. ஸோ அந்த கேம் வேணுமா இல்லை அமாங்கஸ் வேணுமான்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுலேருந்து டாட்டா விடப்படுவது முட்டைக்கடை கேமிங். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டே போயிடுறேன். என்னென்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இந்த அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம 200 அடிக்க பார்க்கலாம். அடிச்சோன்னா நம்ம ஒரு செலப்ரேஷன் வைப்போம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் போடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா ஸ்டேட் தான் இருங்க. யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இன்னும் நல்ல சந்திக்கலாம் கைஸ். டாடா பை பை கைஸ். பை பாய் கைஸ்.